நம்ம கேட்டுக்கொண்டா ஏன் பிறந்தது நம்மளுக்கு தெரியல. ரொம்ப பர்பஸ் ரொம்ப நாளா ரொம்ப பேர் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தான். ஆனால் ஒருத்தருடைய பேச்சு கேட்டவங்க நம்ம பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா ஆண்டவர் நம்மளை அழைக்கல, சும்மா ஆண்டவர் நம்மளை கொண்டு வருது. சொல்றாரு பறவை பறவை படைத்திருக்கு பறக்கிறதுக்காக, அதோட பர்பஸ். ஏன் ஆண்டவர் பறவை படைச்சாரு? பறக்கிறதுக்காக. ஏன் மீனை படிச்சாரு? அது நீந்ததுக்காக மீனை படைச்சாரு. உங்களை ஏன் ஆண்டவர் படைச்சாரு? பறவை பறப்பதற்காக ஆண்டவர் படைச்சாரு, அதோடைய பர்பஸ். மீன் நீந்துவதற்காக அதை படைச்சாரு, அது அதோடைய வேலை. நீங்களும் நானும் ஆண்டவர் எதுக்காக படிச்சார்னா வேலை செய்வதற்காக. வேதத்துல ஆதியில மனுஷனை படைத்த ஆண்டு சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்து. ஓகே, அதே போலதான் உங்களுடைய வேலை தான் உங்களுடைய பீஜம். எங்க வேலை நீங்க செய்றீங்களோ அதுதான் உங்களுடைய தரிசனம். ஓகே, ஸோ அதனால தான் சில சமயத்தில் நம்ம எங்கே போகிறோம் என்ன செய்யணும், அது பர்பஸ் வாட் யூ மீன் யூ டோன்ட் நோ. அதான் சில சமயம் நம்ம பார்த்தோம், சில காரியங்கள் பார்க்கும்பொழுது சில பேர் என்னது பெரிய விஞ்ஞானிகளாக மாறுறாங்க, சில பேர் பெரிய ஓவியராக மாறுறாங்க, சில பேர் மியூசிஷியனாக மாறுறாங்க. ஏன் என்றால் முதல்ல உங்களுக்கு தெரியல பர்பஸ் என்ன. டரா போடாங்க அடிப்பாங்க, எல்லாம் கிறுக்குவானுங்க. ஐன்ஸ்டைன் அப்படி இருந்தார் தெரியுங்களா? அவர் முடி எல்லாம் பார்த்தா பப்பரவான்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முடிய பார்த்தாக்கா சிவக்க மாட்டாரு. இப்போ ஐன்ஸ்டைன் அநேக காரியங்களை கண்டுபிடிச்சாரு. படிப்பு வராது அவருக்கு. இதுக்குள்ளே வந்து சரியாக மண்டை ஒடி போயிட்டு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை இருந்தால் பிடிச்சிட்டு வந்தது யூனிக். அதான் யூனிக் கிஃப்ட் அதெல்லாம். ஓகே, சரி. அதனால அன்பானவர்களே, அதனால என்னோட பாஸ்டர் நான் எதுக்கு படித்தது எனக்கு தெரியலையே. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பாக்கியவானுகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் எல்லாருமே பாக்கியவானுகள். அல்லேலூயா. ஓகே, உங்களோட பேனா பென்சிலாக கொடுத்துருக்கேன், நோட்டு புக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, இருக்கா? சரி, நம்ம முதல்ல இந்த 1 to 12 வரைக்கும் வாசித்து பார்ப்போம். அவர் Praise the Lord. Thank you. நன்றி. நீங்கள் உலகத்துள்ள பாக்கியவான்களுக்கும் ஆண்டுடைய பாக்கியவான்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். உலகத்துள்ள பாக்கியவான்கள் முதல்ல பார்ப்போம். நான் சொல்லும் போது நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லணும். இப்போ வசந்த் வாசிக்கிறேன். யாரை பாக்கியவான்கள் பார்ப்போம்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் யாரு? பரலோக ராஜ்யம் பாக்கியவான் சொல்ல
யாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சத்திங்க. நம்ம பார்ப்போம் ஆவியில உற்சாகமா இருக்கணும். ஆனா இங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். ஏன் என்றால் இங்க பார்க்கும்போது இவங்க பார்க்க பார்வைக்கு இந்த உலகத்தில் உள்ள ராஜா இயேசு மெஸ்ஸியா வரணும், அவங்கள இந்த ரோமருடைய அதிகாரத்திலிருந்து அவங்கள மீட்கணும், அதான் அவங்க பார்த்துருந்தாங்க. ஆனால் அப்படி வரல அவர். ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் நீங்கள் கேட்டு அவங்க இன்னும் அந்த பழைய பழக்க வழக்கங்களையே மூழ்கி போயிருக்கிறாங்க. சைனால் அன்பானவர்களே, இங்கே மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. மலை ஆசீர்வாதம் நான் வச்சிருக்கேன். மலை பிரசங்கம்னாக்கா இந்த மலையில் இயேசு போனாரு, மோசஸ் போன 10 கட்டைகளை கொண்டு வந்தார். அதே சமயத்தில் ஒரே மலையில் இளைஞா போனார், அங்கே தேவன் அவரோடு கூட பேசினார். ஆனால் இன்றைக்கு மலையில் தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு அவங்களுடைய பிள்ளைகள். அன்பான ஆவிக்குரிய குடும்பமே, இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமான பாக்கியவான்கள் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் பாக்கியவான்கள், நம்ம பாக்கியவான்கள். நம்ம பார்க்கும்போது மக்கள் பார்க்கும்போது இந்த பொருளாதாரத்தில் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் பாக்கியவான்கள். ஸோ நம்ம இதை எங்கே பார்க்குறோன்னாக்கா அவருடைய 2வது பாக்கியம் என்னது? அந்த வசனம் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இப்படினாக்கா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் இல்லை, பரலோகத்தை ராஜ்யத்தில் உள்ளவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஏழ்மை உள்ளவர்கள். 2வது நம்ம பார்ப்போம். 2வது வசனம் இங்க இருக்கிறது 4. ஆவியிலே இல்லை, 4வது வசனம் துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள். என்னாச்சு? துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம யாராச்சும் துயரப்படுற பார்த்து நீங்கள் பாக்கியவானுங்க, நல்லது, நல்லா துயரப்பட துருவமா சொன்னால் ஒத்துக்கோங்க. சீக்கிரத்தில் பார்த்துட்டு பாக்கியம், நல்லா சீக்கிரம் இருக்கீங்க சொன்னால் ஒத்துக்கோங்க, அடிச்சு போடுங்க. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்றது அந்த காரியம் இல்லை. நாம் துயரப்படுகிறோம். எதுக்காக துயரப்படுகிறோம்? தேவன் நமக்கு வேறு மாதிரியான உலக போதைகளை, ஆவிக்குரிய போதைகள் வேற மாதிரியாக கற்றுக் கொடுக்கிறார். இஸ் டீச்சிங் அஸ் அப்சைட் டவுன். ஒரு இடத்துல சொல்வார்ல, ஒரு கணக்கு அடிச்சிட்டானா என்ன சொன்னாரு? அவன் ஒரு கணக்கு அடிக்க சொன்னாரா? மறு கணத்தை காமி. இஸ் a different kind of teaching. Upside down. உலகத்துக்கும் நமக்கும் மறையான போதைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் வெளிப்பட்ட விசேஷம் 21:4 என்ன சொல்றது பார்ப்போம். படிச்சிருக்கேன், ஜம்ப் பண்ண இன்னைக்கு. என்னோட மற்றவங்களும் வச்சிருக்க, பைபிள் வச்சிருக்க, வாசிக்க. ரெவலேஷன் 21:4. ரெவலேஷன் 21:4. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, என்ன சொல்லப்படுகிறது? இன்னும் வரல. போகின்ற காலத்தில் நம்ம அங்கே வாழ்க்கையில் நம்மளுடைய கண்ணீர் யார் துடைப்பார்? ஆண்டவர் துடைக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை யார் துடைப்பார்? ஆண்டவர். நாட் யுவர் லவ்வர், நாட் யுவர் லவ்வர், நாட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். Even your parents also not there. இது எப்போ பார்த்தாலும் இருக்கும். அதுக்கு ஒரு மூதேவி பேர் வைக்கணும். இதுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் தேவன் உன்னுடைய கண்ணீரை என்னுடைய கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார். டோன்ட் வரி, யூ கம்ஃபர்ட் யூ. அங்கே பரவுக்கு போக துடைக்கிறாரா இல்லையோ, இங்கே இருக்கும்போது நம்ம பாடுறல ஒரு பாடு படிச்சதுனால பாடுகிறேன். நான் தேவைப்பட்ட வேலையில் இயேசுவே நீர் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, தெரிந்து கொள்ள யாரும் இல்லை, இயேசுவே நீர் இருக்கிறது. ஓகே, இந்த பாட்டை கேட்டிருக்கேன். தேங்க்ஸ். ஓகே, அடுத்ததாக மூணாவது பார்க்க போகிறோம். 8 விதமான வாக்கியங்கள் இருக்கு, வாக்கியவான்கள். மூணாவது 5:5 மத்தேயு 5வது அதிகாரம். சார்ந்த குலம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு சார்ந்த குணம் இருக்கா? மீக்னஸ் போட்டிருக்கோம், மீக்னஸ் போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். எப்படி என்ன போட்டிருக்கு பைபிள்? Matthew 5:5 மழை பைபிள் இருக்கா? மழை பைபிள் சொல்லுங்க. Blessed are the meek. Meekness. Meekness. Okay. Meekness is not weakness. Meekness வேற, weakness வேற. Okay. Meekness என்னக்கா சாந்தமானவங்க, weakness என்னக்கா பலவீனமானவங்க. ஸோ அதனால நீங்க சாந்தமா இருக்கிறதுனால நீங்க வீக்னஸ் நீங்க வீக் இல்லை. யூ நாட் அ வீக். நீங்க ஒரு பலவான். அந்த பலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தான் பலவான். ஓகே. ஸோ அதனால அன்பானவர்களே, ஸோ வீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ ஸ்ட்ரெங்க். ஸோ அதனால நம்ம ஆழமாக தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். தேவனுடைய காரியத்துக்காக நம்ம போய் அடிக்கடி பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு இல்லை. அதான் சொல்றாரு ஆண்டவர். நீங்க பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு கண்ணு இருந்ததில்ல, இப்போ அப்படி இல்லை. இப்போ அன்பு காமிக்கு. ஸோ அது வந்து பழைய ஏற்பாட்டுடைய பழக்க வழக்கங்கள். ஓகே, அடுத்தது 4வது 5:6 மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். So wherever blessed are the who hunger and thirst for the righteousness. The hunger and thirst இது வந்து நம்முடைய சரீரத்துக்கு முக்கியமாக தேவையான ஒன்று. அனுதினம் நம்ம சாப்பிடணும், குடிக்கணும். ஆனால் அதே போல நீதியின்மை பசித்தாகம் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு நாம் நீதியாக உண்மையாக இருக்கணும் என்று ஆண்டவர் நம்மை அந்த தாகத்தோடு அந்த ஏக்கத்தோடு வாழ சொல்றார். நீதியோடு. உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் ஒரு 100 வழி பார்க்குறீங்க ரோட்டில், இல்லை ஒரு உங்களுடைய பாஸே உங்களுக்கு ஒரு 100 வெள்ளி கொடுத்துட்டாரு எக்ஸ்ட்ராவா. இதெல்லாம் வருது. ஏடிஎம் தான் நம்ம ஏடிஎம் தான் உங்களுக்கு வந்து சம்பளம் போடுறாங்க. இப்போ நாங்களாம் சம்பளம் வாங்கும்போது வந்து கேஷ் கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் வச்சு கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்கும்போது கூட ஜாமான் வாங்கும்போது கூட சில சமயத்தில் கை மாறு வரும்போது கூட கொடுத்துருவாங்க. ஐயா கொடுத்துட்டாரு, தெரியாமல் கொடுத்துட்டாரு அன்ட்டு வாங்கிட்டு போகக்கூடாது. அது உங்களுடைய காசு இல்லை, அது நம்முடைய காசு இல்லை. 10 வெள்ளி காசோ இல்லை 50 வெள்ளி காசோ அவங்க கையில் வெட்டிட்டு வரும்போது சரியாக வரல. நீதி மேல் பசித்தாகமாக இருக்க வேண்டும். அதே போல தான்
இந்த டிரைவராக ஓட்டுறீங்களே, காடி ஓட்டுறல, சோப்பு லைட்டு, பச்சை லைட்டு, இவர் மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கி பண்ணிடுறோம். பாக்கி என்ன செய்கிறானுங்க, வச்சிடறானுங்க, டிக்கெட் வச்சிடறானுங்க. நம்ம தான் சரியாக பாக்கி பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால நீதி மேல் பசிதாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஸ்லோவாக போவோம். 5வது சொல்லிட்டுமா? 5 எங்க இருக்கா? 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ நம்ம இறக்கப்படுவது அப்படி kindness unto others. Mercy is not feeling, it's action. அதாவது இரக்கம், ஐயோ பாவம், சொல்ற பாவம் அந்த மனசு. ஆனா இங்க செய்தியை காட்ட சொல்றாரு. பாவம்னு சொல்லிட்டு பாவம் ஒரு அப்பா என்னப்பா பசிக்கிறாப்பா, சாப்பிடுறியா சொல்லிருப்போமா? எத்தனை பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கிறோம், கொடுத்துருக்கோமா? கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கியா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆனால் சில சமயத்துக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கல பார்த்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, வேலைக்கு போக மாட்டானுங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, don't make them lazy. Don't make them lazy. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். Give fish. Give fish is lazy. Teach them how to fish. எப்படி மீனை பிடிக்கிற கற்றுக் கொடுங்க. அவங்க நீங்கள் மீனை கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே தான் இருப்பான். வா தம்பிங்க வா, நீ மீன் பிடிக்க கற்றுக்க, வா வலைய போடு, தூண்டிய போடு. ஓகே, இதான் இப்போ நம்ம சமயத்தில் தவறாக நம்ம பிள்ளைங்களை வளர்த்து விட்டுறோம். ராஜா என்ன வேணும்னு சொல்லு ராஜா, நான் வாங்கி கொடுக்குறேன் ராஜா. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கிறா, என்னை கடனாக ஆகிக்கிறாரு. இல்லைப்பா இல்லைப்பா, உங்களை கடனாக ஆக்க மாட்டேன், நீங்கள் கிரேத்தோ சைன் வச்சா போதும். கிரேத்தோ என்னது? கிரேத்தோ சைன் வச்சா போதும்ப்பா. அவர் வைக்கலன்னு வச்சுக்கோமே, அப்பா இது அம்மா இது கூட வைக்கல, இந்த அப்பனை இவ்வளவு அப்பனை பரவாயில்ல. நம்ம அப்பாவை எல்லாம் கட்டி அவனுடைய பணத்துக்குள்ள நம்ம பேர் இருக்குல்ல, போடாடே நீ காசு கட்ட மாட்டேன், இந்த மேக்கரை வாங்கிடுவான், நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம் நடுவில் நிற்கணும். வேணாடா சாமி நீயே வாங்கி. ஏன் சொல்ல வரணுங்க, தயவு செய்து இந்த மாறா பண்ணாதீங்க. என்னென்ன அப்பா அம்மாக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்குறான், பிரச்சனை கொடுக்க போகிறாங்கன்ட்டு உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு தெரியலாம். நான் என் பிள்ளைக்கு தெரியாது, குரோத்தை கொடுத்ததில்லை. ஓகே, we can do it. ஏன் சொல்ல வரணுங்க, அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். நம்ம சொன்னல மீது ஒரு குருவி ஆண்டவர் படைச்சிருக்காரு, அது படைக்குது, அதோட வேலை. மீது ஆண்டவர் படைச்சிருக்காரு, அது நீந்துது, அதோட வேலை. அதோட வேலை அவன் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அவன் மேலே அவன் தெரிஞ்சுக்கிட்டா அதான் அவனுடைய தரிசனம், அவனுடைய நோக்கம், அவனுடைய டெஸ்டினேஷன் எங்க போடுறதுக்கு தெரியணும். வெரி சிம்பிள் பட் வெரி யூனிக். ஆண்டவர் படிச்சிருக்காரு நம்மளை பார்க்கும்போது. ஓகே, இறக்கத்தை பற்றி முடிச்சுட்டுமா? ஓகே சார், வித் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் நாட் இன்வர்ட் கம்பேஷன். என்ன சொன்னேன்னு இல்லை. இப்போ இது 6வது எங்க இருக்கிறோம்? 5வது 8வது வசனத்தில் இருக்கிறோம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது
இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது கீழே என்ன நடக்குது? அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். They will worship the Lord. இதயத்தை எப்படி சுத்தம் பண்றது? இந்த இதயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. சொல்றது நம்மளுடைய சரீரத்தில் முக்கியமான இடம் இதயம். நம்ம இதயத்தை சுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாங்க, முதல்ல எடுத்தோடனே ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இருக்கு, பிளாக் இருக்கு, முதல்ல சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களை என்ன சாப்பிட பார்த்துப்பா, இங்கே எப்படி நம்மளுடைய இதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறது? சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10 வாசிக்குமா? ஆமா, சங்கீதம் Psalm 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். இங்க சங்கீதக்கார கேட்கலாம், தாவீது கேட்கலாம், ஆண்டவரே is a king, but you know he did something wrong. கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு சுத்தி பெருமான ஆவியை தாங்க, இதயத்தை தாங்க. உங்களுடைய இதயத்தை பங்குபட முடியாது, அன்டிவைடட். இதயத்தை பங்குபட முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே இதயம் தான். ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் அன்டிவைடட், holy is tested. Heart is the center of your body. So நம்முடைய இதயம் நம்முடைய மையமாக இருக்கிறது, மத்திய மையமாக இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை நம்ம கன்ஃபெஸ் ஆண்டவரை கேட்க வேண்டும். என்றைக்கோ ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமான இதயத்தை தாங்க. நீங்க யார் உங்களுக்கு தெரியும், நான் யார் எனக்கு தெரியும். 7வது 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இருக்க முடிஞ்சிருந்தானே? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள். அப்படின்னாக்க சமாதானம் செய்கிறவங்க பாக்கியவான்கள். We are participating in his mission to restore. அப்படின்னாக்கா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை சண்டை மூட்டி வேடிக்கை பார்க்கறது இல்லை. நம்மளுடைய சில சமயத்தில் கேட்டாங்க, ஐயா இந்த பிரதமர் கிறிஸ்து பிரதமர், இவர் பிரசிடென்ட், இவங்களும் கிறிஸ்துவங்க, இந்த மாதிரி சண்டை பண்ணிட்டு இருக்காரு, என்னையா? நம்ம சொன்னோம், உலகத்தாருடைய இருந்து தேவனுடைய ஆவிக்குரியும் நம்ம பார்க்கணும். பாக்கியவான்கள் யாரு? சமாதானம் செய்யறவங்க பாக்கியவான்கள். ஓகே, we are not talking about a politics here. சில சமயம் பாலிட்டிக் இருக்காங்க, பட் they have the purpose. ஸோ அதனால அம்மாவர்களே சமாதானம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்களில் நம்மளோட பிள்ளைங்க மத்தியில் there some misunderstandings, please சமாதானம் பண்ணுங்க.
அங்கே போயிட்டு நீங்களும் ஒரு பக்கம் சேட் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் ஆமாம் நீ சொல்லலாம்டா சரி. இந்த பொண்ணு பிள்ளைங்க காசு கொடுத்தா ஆமாம்மா ரைட்டு தான், சோவியல் போய் வேலைக்கு போக முடியும். Don't take sides. Okay? Don't take sides. Don't make peace. Make peace. நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு நம்மள இந்த உலகத்தில். இப்போ சண்டை போடுறானுங்க, சண்டை போகும்பொழுது படங்களை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு தமிழ் ஒன்று சொல்லிட்டா சொல்லாமா, ஊரா விட்டு சண்டை வளர்ச்சிக்கிட்டான் கொண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் பண்ண சொன்னாக்கா நீங்கள் ஊரை விட்ட சண்டையெல்லாம் போயிட்டு சமாதானம் சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வருவோம். இது இன்னொரு பிரச்சனை நீங்கள் ஏன் இங்கே வர சார் என்னென்ன அதுக்காக நீ பார்த்து சொன்னாரு சமாதானம் பண்ண சொன்னாரு, இங்கே பார்த்துரு வேதத்தில் போட்டிருக்கு நீங்கள் சமாதானம் பண்ணணும் சொன்னாக்கா நிச்சயமாக அது அப்படி இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுவங்க இருக்க வேண்டும். உங்களுக்கு அது ஒத்து வரலை, அந்த சிச்சுவேஷன் சரியில்லை, என்வாரன்மெண்ட் சரியில்லை, ஜஸ்ட் ரொம்ப காரசாரமாக இருக்கு பேச்சு, வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே என்ன செய்யணும்? நான் என்ன செய்யறேன், ஏஞ்சி போயிடுவேன். ஓகே, ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் டாக்ஸ், அவங்களுடைய பணம் அந்தஸ்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, கடைசியாக நம்ம பார்ப்போம், யார் பாக்கியவான்? நீதி நிமித்தம் துன்பப்படுறவன் பாக்கியவான். அன்பானவர்களே, சில காரியங்கள் நீதியாக உண்மையாக செய்யும் பொழுது நம்ம ப்ரோசிக்யூஷன் போட்டிருப்பாங்க ஆங்கிலத்தில், துன்பங்கள் வரும் நம்மளுக்கு. இந்த துன்பங்கள் வரும் பொழுது அதை அனுபவிக்குது. இப்போ சொல்கிறாங்க, நம்ம தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடாது, உங்களுக்கு தண்டனை இருக்கு. நீங்கள் ஆராய்ச்சிலாம் போனீங்கன்னாக்கா உங்களை தண்டிச்சிருவாங்க. ஓகே, சில மாதிரி சில காரியங்கள் இருக்குது சில இடத்துல. இப்போ நம்ம நாட்டில் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம ப்ரே பண்ண, நம்ம நாட்டுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 Peter chapter 4 verse 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஸோ யாருக்காக துன்பப்படுத்தா பாக்கியவான்கள்? யாருக்காக? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். நீங்க போயிட்டு எங்க பாசாலும் ஆகிட்டு, நீங்க போயிட்டு அங்கே போயிட்டு சொல்லப்பட சொல்லிட்டு வாய் வச்சுக்கிட்டு நம்ம போய் சண்டைய நான் ஏசு நிமித்தம் தான் நான் பாடுபடுறேன், ஏசு நிமித்தம் தான் நான் ப்ரோசிக்யூஷன், ஏசு நிமித்தம் தான் அடி வாங்கினேன். Don't do that. It's not that. ஸோ அது போல் நம்ம என்ன செய்யணும், சில சமயத்தில் எதுக்காக அடி வாங்கணும்னு தெரிஞ்சாடணும். ஒரு பிள்ளை அடிக்கும் போது தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்பா அடிக்கிறேன், ஏன் அம்மா உன்னை கண்டிக்கிறேன். யூ மஸ்ட் டெல் தெம். மேபி அந்த பிள்ளை இயேசு நிமித்த ஏதோ காரியத்தை நல்லா செய்யலாம், நம்மளுக்கு தப்பாக படலாம். Let the talk, let the boy talk, let the children talk. Yes.
நீ திருடுனியா? பென்சில் கேஸ் இந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள பிரச்சனை என்னன்னாக்கா, நாங்கள் பென்சில் கேஸில் கொண்டு போகிற ஞாபகமே இல்லை. எங்களுக்கு பென்சில் கேஸ்லாம் இல்லை. தூக்கி போடுவாங்க பேக்கில் போவானுங்க. பென்சில் இல்லை. பென்சில் டே என்னடா இன்னைக்கு பென்சில் கொண்டு வரலையா? சரி பயப்படாத மச்சான், நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பென்சில் பென்சிலை உடச்சி கொடுத்துருவோம். இல்லை நீ பாதி பாவி, நான் பாதி பாதிக்கிறேன். நண்பர்கள் என் பென்சில் அப்படி இல்லையே எங்ககிட்ட. ஸோ அதெல்லாம் அன்பானவர்களே, அப்படியே ஒரு பென்சில் பகுதி கொண்டு வந்துருச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய போட்டு அடிக்காம அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பென்சில் புக்கு பார்த்தா குமார் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த கலரு அதெல்லாம் இருக்கை மட்டும் இல்லை. வேற பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தாக்க நீங்கள் அடிக்காம அந்த பிள்ளைகிட்ட சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்தேன். ஓகே, நீ உண்மையாக இருக்கணும். உன் ஃப்ரெண்டு தானே, அதுக்கு போய் கொடுத்துரு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஏன் நம்ம கிறிஸ்துவ நம்ம அடிக்கக்கூடாதுமா, மற்றவங்க போகிற அதனால சாக்கலாம் சொல்லுவோம். அது நம்மகிட்ட நடக்க ரியலாக வரும். இல்லை அது அங்கே இருந்துச்சு, நான் கொண்டு வந்தேன், நான் எடுக்கலம்மா. நம்ம பிள்ளை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். சரி தாயே, இதோட கொடுக்குறேன். என் ஃப்ரெண்ட் அட்டகாசமாக சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு தான் கொடுத்துச்சு, அதுவும் சொல்லுவோம். நிச்சயமாக அந்த பிள்ளை கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க போன அவங்க அம்மா போனட்டு என்னோட பிள்ளோட என்னோட இப்போ இன்னொரு கதை என்ன நடக்குது. வெரி வெரி நைஸ் பீப்புள். சாரி, இது கொஞ்சம் செட் பண்ணும். ஓகே, நீங்களும் 30 ஸ்கூல் படிக்கிறீங்க. நானா தவிச்சேன் சாமி. அந்த அந்த பென்சில் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் எடுத்து அவங்க ஸ்கூலோட ஒரு குரூப் இருக்கும், அதில் போட்டுருவாங்க. இந்த பென்சில் பாக்ஸு என்னுடைய பென்சில் பாக்ஸ், எங்கள் அம்மா முடியுது, இது காண போச்சு. புஸ்தகத்தில் போட்டுருவானுங்க. அந்த குரூப்புக்கே தெரிஞ்சிடும். அப்போ கிறிஸ்து பெற்றோர்களே என்ன நினைப்பீங்க? இவனால மானம் போச்சு, சாட்சி போச்சு, இவர் பெரிய சாட்சியாக வளர்ந்தாரு, இவங்க தான் சாட்சி போகுது. சரி, இட்ஸ் ஓகே, அம்மா என் மகனை வச்சிருக்கிறான், தெரியாமல் கொண்டு வந்துட்டா, நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே போகும்போது கூட ஒரு தாறுமாறாக பேசலாம். என்ன அந்த பிள்ளைய திருட கற்றுக் கொடுக்குறீங்க, என்ன கொண்டு வருவேன். அம்மா யாரும் எந்த பிள்ளையும் திருட கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, போய் சொல்லி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆசை வந்து எடுத்துருச்சு. ஸோ நீங்கள் அதை திருத்தி அதை ஏன்னா என்ன சொல்ல வரோம், நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியப்படும். திருடுறதை பற்றி இல்லை, அது தப்பு. சில்ட்ரன்ஸ் உண்மையாக இரு. உனக்கு அப்பா அம்மாட்ட சொல்லி நான் வாங்கி கொடு. ஸோ என்ன அன்பானவர்களே, இப்போ எதிர்க்க பாக்கியம் எத்தனை பாக்கியம் இருக்குது உங்களுக்கு? எத்தனை பாக்கியம் இருக்கு? 8 பாக்கியங்கள் இருக்கு. எதிர்க்க பாக்கியம் ஆவியிலே குறைவுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருக்கா? தலையாட்டாத பிள்ளை இந்த தமிழ் படிக்கிறாரு. ஆவிலே எரிவுள்ளவர்கள் பாக்கியவான்கள் 1, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் 1. துயரப்படுறவங்க கேட்கணும், எதுக்காக துயரப்படுகிறேன்னு தெரியணும். காதலியை கொண்டு போயிட்டாரா, இல்லை பாய் ஃப்ரெண்ட் கொண்டு போயிட்டானா, அதனால துயரப்படுறியா? அது பாக்கி எனக்கு தெரியாது, பாக்கி மாப்பிள்ளாது தெரியாது, அது தெரியாது. ஆண்களுக்காக துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், ஆவிக்குரிய காரியத்தில் துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, அடுத்தது சாந்த குலம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, சரி. சாந்த குலம் என்ன சொன்னாலே அவர்கள் weakness, not the weakness. Alright. சாந்தமா இருக்கான்னு சொல்லிட்டு தலையிலே தமிழ் உணவு பழமொழி சொல்லுவாங்க, கொட்ட கொட்ட குனியாத. ஓகே ஓகே, அடுத்தது நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கி. we need to be put that things rightly correctly. இப்போ சரியில்லை, இது என்னோட காசு இல்லை, இந்த உன் காசு நீ வச்சுக்க. 5-10 வெளியே இருந்தாலும் சரி, அது ஒரு மில்லியனாக இருந்தாலும் சரி, don't take it.
ஹிஸ்டோரியா ஒரு மில்லியன் நிச்சயமாக பெரிய காசு தான். பண்ணணும் அது எப்படி உங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது இறுக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான். இறுக்கப்படுங்க, ஆனால் காரணத்தோடு இறுக்கப்படுங்க. ஓகே, நீங்கள் இறுக்கப்பட சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்க, அது சாப்பிட்டுட்டே இருப்பான், வேலைக்கு போக மாட்டான். அடுத்தது இதயத்தில் இருக்க சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். நாங்கள் எங்கே போனோம்? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு சுத்தம் பண்ணுவானா? ஆண்டவர் தான் நம்முடைய இதயத்தை, உங்கள் இதயத்தில் என் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஓகே, 9 சமாதானம் பண்ண சொல்லிட்டு சண்டை கொள்ள விடாதீங்க. இப்படி கேட்க சமாதானம் சண்டை கொள்ள முடியும். ஓகே, சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது 10 நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, பிகாஸ் யூ ஆர் ரைச்சஸ். என்ன சொல்கிறாங்க? டோன்ட் வரி, நீ செய்யலை, ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது என் நிமித்தம் பொய்யாய் சொல்லுகிறவர்களும் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். என் நிமித்தம் யார் நிமித்தம்? இயேசு நிமித்தம். அவர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. நல்லா கேட்டுக்கணும். இயேசு ஒன்றும் சிலுவைக்கு போகல, இயேசு ஒன்றும் மறிக்கல, இன்னும் உயிர் தரல. இங்கே அவரு போதிக்கிறாரு, ஐயா நீங்க தான் இருக்க போறீங்க உலகத்துல, இந்த உலகத்தில் நீங்க எப்படி வாழணும் கற்றுக் கொடுக்குறார். டீச்சிங் இஸ் டிசைபிள்ஸ் அண்ட் த சர்ச், எப்படி கிறிஸ்துவம் வாழணும். ஸோ இயேசு நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படலாம், கற்றுங்க, ஒரு மாதிரியா பேசலாம். ஸோ அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள். படிக்க முடிச்சுருவோமா? சந்தோஷப்பட்டு கை கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு ஸோ நீங்களும் நாம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? தீர்க்கு தரிசி கேட்டகரியில் இருக்கிறோம். உபப்படுத்துறாங்க, ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க பாக்கியவான். ப்ரே பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே பாக்கியம் 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 சொல்லிட்டு ஆண்டவரே, உலகத்துள்ள பொண்ணு பொருள் ஆண்டவரே, அந்தஸ்து ஆண்டவரே தேடி நாடி ஓடுகின்ற உலகத்தில் நீங்கள் ஆண்டவரே அதுக்கு ஏருக்கு மறையாக சொல்லிக் கொடுக்குறீங்க. துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் நிமித்தம் ஆண்டவரே, நீதி நிமித்தம் ஆண்டவரே துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, உங்கள் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, இந்த உலகம் வேற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மத்தியில் வேருக்கு மாதிரி நீ சொல்லிக் கொடுத்தாண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது காமிக்காண்டவரே சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேற மாதிரி ஆண்டவரே, நாங்கள் வேற மாதிரி பாட்டு படித்தா பத்தாது, வாழ்ந்து காமிக்கணும். நாங்கள் வேற மாதிரி, எஸ் நாங்கள் வேற மாதிரி. ஆண்டவரே நன்றி, நன்றி தகப்பனே. நாங்கள் பாக்கியவான்கள். நமக்கு நாம சொல்லிக்குவோமா? நாங்கள் பாக்கியவான்கள். நான் பாக்கியவான். நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி, ஹல்லேலூயா, எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி கழுகுக்கு ஒப்பான வாழ வைத்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவிகளுக்கும் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவாலய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் உங்களோடு என்னோடு இருப்பதாக. ஆமென். Praise the Lord.